ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் எமது தலைமுறை கட்சியின் ஸ்தாபகரும் தலைவருமாகிய சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். முதல் பகுதியிலே ஒரு காணொளியை பார்த்தோம். இப்பொழுது இன்னும் ஒரு காணொளி இருக்கிறது, பார்க்கலாம். තැපැල් දෙපාර්තමේන්තු විසින් රාජ්‍ය හා මහජනතාව අපහසු තත්ත්වයට පත් කිරීම කුමන්ත්‍රණකාරී වැඩ වර්ජනය සම්බන්ධයෙන් CJD-කට පැමිණිල්ලක් කරන්න පැමිණි සිටිනවා. මම හිතන්නේ වර්ජනය කියන්නේ මොනවද කියලා මේ අය දන්නේ නැතුව ඇති. වර්ජනයක් කියන්නේ අත් වශයෙන්ම පවතින ආණ්ඩුවේ යම්කිසි කරදරයක් කරන්න ඕනේ සේවකයින්ට. එහෙම නැත්නම් යම්කිසි පිරිසක් ඒ අයට කරදර කරා නම් ආණ්ඩුව විසින් නීතිය ක්‍රියාත්මක කරුනේ නැත්නම් තමයි ඒක වර්ජනය කරන්න ඕනේ. නමුත් මේ හොඳ වැඩ කරන්න හදන්නේ. දැන් ඔක්කොම කියන අපි සුද්ධ වගේ ඉන්න ඕනේ, පිටරටවල වගේ වැඩ තියෙන්න ඕනේ කියනකොට ඇඟිලි සලකුණු තියෙන්න බැරි නම් මේ කටියට ඇඟිල්ල දාන්න බෑ කියනවනම් ඒක මාර කුමන්ත්‍රණ වැඩක්. මැෂින් එකෙන් නම් ඇඟිලි දාන්න බෑ, අනිත් ඒවාට නම් ඇඟිල්ල දායි මේ අය හොඳට. ඉතින් ඒ වගේ තමයි වෙන්නේ මේවා. මේවා අසාධාරණයි. මේ ඉල්ලීම සාධාරණ වෙන්න ඕනේ. ඔබතුමන්ලාගේ ඉල්ලීම සාධාරණ නම් මම එනවා එතනට. එයිලා ඔබතුමා වෙන හඳ දෙනවා. නමුත් මේක පහත් වැඩක්. ජනාධිපතිතුමා පොඩ්ඩක් මේක ගැන කල්පනා කරන්න ඕනේ. சரி, அந்த காணொளியில் நீங்கள் சிஐடி கொழும்பு கோட்டையில் இருக்கக்கூடிய குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு போய் ஒரு கோரிக்கை அல்லது ஒரு விசாரணை செய்யுங்கள் என்று ஒரு கோரிக்கையை கையளிக்கின்றீர்கள். ஆம். ஒரு குற்றச்சாட்டை. என்ன குற்றச்சாட்டு? அது தபால் திணைக்களத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இந்த நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரும் பாதிப்பு. இவைகள் உள்நாட்டில் உள்ளவர்கள் சிலர், விசேஷமாக எதிர்க்கட்சியினர் மற்றும் வெளிநாட்டு சதிகளாக இருக்கலாம். எனவே இது விசாரிக்கப்பட வேண்டும். அதாவது அந்த தபால் திணைக்கள ஊழியர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டத்திற்கு பின்னணியில் ஒரு சதி இருக்கின்றது என்று நீங்கள் நிச்சயமாக அது இலங்கையில் உள்ள தமிழ் சிங்கள அனைத்து அரசியல்வாதிகள், அதாவது எதிர்க்கட்சியினர், அவர்களும் வெளிநாட்டில் உள்ளவர்களும் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த நாட்டில் உள்ள நடந்து கொண்டிருப்பதை இடைநிறுத்தி மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி ஒரு உள்நாட்டு போர் இவ்வாறானவை ஏற்படுத்துவதை தான் இவர்களுடைய கொள்கை. எனவே இவை தவறானவை. உங்களுடைய தேவைகள் இருப்பின் அதை நீங்கள் கேளுங்கள், அழகாக ஜனநாயக. ஆனால் இந்த வேலை நிறுத்தம் செஞ்சால், போராட்டம் செய்தால், பணி புறக்கணிப்பு செய்தால் வெற்றி பெறலாம் என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்தவர்கள் இந்த ஜேவிபி என்ற மக்கள் விடுதலை முன்னணி. காலகாலமாக அவர்களது போராட்டம் தான் அவர்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கின்றனர். எனவே அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடமாக இருக்கலாம் தானே இது? அது எங்களுக்கு தேவை. நீங்கள் முன்பு கேட்டீர்கள், அரசாங்க கருத்தும் உங்களுடைய கருத்தும் ஒன்றா, நீங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிக்கிறீர்களா என்று கேட்டீர்கள். இப்போது புரிந்து கொள்ளுங்கள், நான் அதற்கும் எதிர்ப்பு. அவர்களுடைய நல்ல கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், மற்றவை நாங்கள் ஒதுக்கி விடுகிறோம். அதற்கு எதிர்ப்பு. இப்பொழுது நீங்கள் அரசாங்கத்திற்கு சார்பாகத்தானே நீங்கள் அந்த இது மக்களுக்கு சார்பாக இல்லையா? அரசாங்கம் மக்களுக்கு சார்பாக, நாடுதான் நான் பார்ப்பது நாடு. அப்போ அந்த கோரிக்கைகளை முன்வைத்த ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்? நியாயமாக செயல்படுங்கள். சம்பள உயர்வு என்பது அரசாங்கம் மேலும் பல தவறுகள் இருக்கின்றன. அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கின்றார்கள். 10,000 ரூபாய் அதிகரித்த பின்பு பொருட்கள் விலை உயர்த்தப்படுகின்றது, அல்லது மின்சார கட்டணம் இவ்வாறானவை. ஆனால் தனியார் நிலைகள் என்ன? அதில் சேவை செய்பவர்கள் நிலைமை என்ன? ஒன்றும் கிடையாது. எனவே அரசாங்கம் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பள உயர்வு செய்வது போல் தனியாருக்கும் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். எனவே அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பது அரசாங்கத்தில் வருவதால் அல்ல, அரசாங்கம் திரைசேரி மூலமாக கொடுக்கின்றது. அதுபோல் வடகிழக்கு மற்றும் முழு இலங்கையிலும் உள்ள அனைத்து தொழிலாளர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் அவர் முகாமையில் இருந்தால் ஒரு தொழிலாளர் தான். அவருக்கு வேலை நிறுத்தப்பட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட முடியாது, தொழில் கோர்ட்டுக்குத்தான் அவர் செல்ல வேண்டும். எனவே அனைவருக்கும் அரசாங்கம் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுபோல் விசேடமாக மலையக தொழிலாளிகளுக்கு அவர்கள் கட்டாயமாக சம்பள உயர்வு கொடுக்கப்பட வேண்டும். சிஐடி விடயத்தை முடித்திருவோம். சிஐடி உங்களுக்கு என்ன பதில் தந்தார்கள்? அதுக்கு நீங்கள் இது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். விசாரணை நடைபெறும். ஓரிரு நாளில் முடியாதுதான். இப்போது அரசாங்கம் சுமார் 6-7 மாதத்துக்கு பிறகுதான் ரணில் விக்ரமசிங்க விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. அதுபோல் தான் இவைகள் தேடிப்பார்கள். தேடத்தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். உடனடியாக கைது செய்து விசாரிக்க சொல்லவில்லை நான் அவர்களை. இது சம்பந்தமாக தேடி பாருங்கள். எனவே அவர்கள் தேடி பார்ப்பார்கள். சிஐடி என்பது உடனடியாக ஓடிப்போய் பிடித்து கொண்டு வந்து கூட்டில் அடைப்பது அல்ல, அது காலம் எடுக்கும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் வெளியில் பார்ப்பவர்களுக்கு இது எப்படி தெரிகின்றது என்றால், சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் சிஐடிக்கு போய் ஒரு புகார் ஒன்று அளிக்கிறார். அதே போன்று
நாங்கள் முதலாவது பகுதியிலே பார்த்த காணொளியிலே பார்த்தோம். அவர் போய் சுமந்திரன் சாணக்கியனுக்கு எதிராக தேங்காய் உடைக்கிறார். இவர் பிரபலியமாவதற்காக ஊடகங்களை பயன்படுத்திக் கொள்கின்றார் என்று நினைக்கலாம். அவ்வளவுதான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இதற்கு முன்பு நான் லஞ்ச ஆணையாளரிடம் போய் புகார் செய்தேன். அதுவும் எங்களுக்கு தெரியும். அப்போது கைது செய்யப்பட்டு ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்ட ராஜபக்ச குடும்பத்தில் உள்ளவர். என்னுடைய புகாருக்கு பிறகுதான் எப்படியோ எவரும் புகார் செய்து இருக்கவில்லை. எனவே அதற்காக நான் பெருமைப்படுகிறேன். என்னுடைய புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதனால் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்ற பெருமை எனக்கு இருக்கின்றது, மற்றவர்களுக்கு இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அதான் நீங்கள் இந்த ஊடகங்களில் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காகவோ உங்களது கட்சியை விளம்பரப்படுத்துவதற்காகவோ அல்ல. இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் தனி மனிதன், அரசியலை நம்பி நான் வரவில்லை. நான் வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம், தேர்தலில் கேட்காமல் கூட இருக்கலாம். ஆனால் அநீதிகள் நடக்கும் போது குரல் கொடுப்பேன். என்ன காரணம்? கட்சி ஆரம்பிக்கப்பட்டதற்கு. இப்போது நீங்கள் யாரை அழைத்தீர்கள்? சிதம்பரம் கருணாநிதி அழைத்தீர்களா? கிடையாது. எமது தலைமுறை கட்சி தலைவர் சிதம்பரம் கருணாநிதியை தான் இவர்கள் அழைத்தார்கள். எனவே அரசியலில் நான் இல்லாவிட்டால் இந்த உண்மைகளை மக்களுக்கு சென்றடைவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே தான் நான் அரசியல் கட்சி ஆரம்பித்து உண்மைகளை தைரியமாக பேசுகின்றோம். எல்லாம் சரி, ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கேட்கின்றார்கள், என்ன ஐயா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வரீங்க, உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், இப்படி ஒரு ஆள் பார்லிமெண்ட்லையோ, இப்படி ஒரு ஆள் மாகாண சபையிலையோ, இப்படி ஒரு ஆள் மாநகர சபையிலோ இருக்க வேண்டும், எப்பொழுது நீங்கள் வாக்கு கேட்க வருவீர்கள், உங்களுக்கு வாக்களிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கேட்கும் மக்களுக்கு என்ன சொல்ல போகின்றேன்? 2029 அல்லது 30ஆம் ஆண்டு பொது தேர்தல் வரும்போது நிச்சயமாக கொழும்பு மாவட்டத்தில் நான் போட்டியிடுகிறேன். போதுமா? இல்லை, நான் கடந்த வருடமும் அது வேறு காரணங்கள் இருந்தது. அதான் நடந்து. ஆனால் இனி மாற்றங்கள் இல்லை. எவ்வாறாயினும் 30ஆம் ஆண்டு அல்லது 29ஆம் ஆண்டு வரும் தேர்தலில் நிச்சயமாக கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுகிறேன். அதான் நடந்து முடிந்த தேர்தலிலும் நாங்கள் உங்களை எதிர்பார்த்தோம். நீங்கள் எங்களை அதாவது ஊடக சந்திப்புக்கு எங்களை வரவழைத்தீர்கள், நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் நீங்கள் அதில் தெரிவித்தீர்கள், நான் போட்டியிட தயாராக இருந்தேன், ஆனால் என்னுடைய ஆதரவை அரசாங்கத்துக்கு வழங்கப் போவதாக கூறினீர்கள். அன்றைய சில விடயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நாம் தனியாக போட்டியிடுவதால் வாக்குகள் சிதறி குறைவுகள் ஏற்படக்கூடாது. எனவே இவ்வளவு காலம் எல்லோருக்கும் சந்தர்ப்பம் நாங்கள் கொடுத்து விட்டோம். எதிர்வரும் சந்தர்ப்பம் கொடுத்ததாக குறிப்பிடுவது யார்? பாராளுமன்றத்தில் சேவை செய்வதற்காக அரசாங்கம், நல்ல அரசாங்கங்களுக்கு. எனவே கொடுத்து விட்டோம். எதிர்வரும் தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம். அதில் எவ்விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. கொழும்பில் மாத்திரமல்ல, இலங்கை முழுவதும் அதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது மாகாண அமைப்பாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் அக்டோபர் மாதம் அளவில் அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் உங்கள் ஊடகங்களை வர சொல்லி அறிமுகப்படுத்துவோம். இன்னும் ஒரு விடயம் ஒன்று, இது எந்த அளவு உண்மையான விடயம் என்று தெரியாது, ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து வந்தது. உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்காமே, உங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி. அது நீங்கள் அரசன், அது பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றால் தான் நீங்கள் கேட்க வேண்டும், ஏன் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை? உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பதற்காக நீங்கள் வழங்கியவரிடம் தான் கேட்க வேண்டும். வழங்கவில்லை, ஒரு உயிராபத்து இருக்கு என்றால் அதை நீங்கள் கேட்கலாம், ஏன் உங்களுக்கு வழங்கவில்லை என்று. வழங்கியிருந்தால் அது நியாயமானதாக இருக்கும். அரசாங்கம், இந்த அரசாங்கம் ஊழல் அரசாங்கமாக எங்களுக்கு தெரியவில்லை. எனவே அவர்கள் உண்மையானவர்கள், தேவையானவர்களை தேடி பார்த்து பாதுகாப்பு வழங்கி இருந்தால் அது நல்ல விடயம் என்று கூறுங்கள். ஒரு மனிதன் என்னை கொலை செய்து விட்டால் உங்களுடைய ஒரு நண்பர் இல்லாமல் போய்விடுவார். இல்லை, அரசியல் அல்லாமல் நாம் இருவரும் சிறந்த நண்பர்கள். ஆகவே நான் என்னை கொலை செய்து விட்டார்கள் என்றால், ஐயோ என்னுடைய நண்பர் இறந்து விட்டார்னு கவலைப்படுவீர்கள். இப்போ சந்தோஷப்படுங்கள், எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று. அதான் பாதுகாப்பு இருக்கின்றது என்று நீங்களே பார்த்தீர்களா? உங்களுக்கு பின்னால் போலீசார் அல்லது புலனாய்வு துறையினர் வருகிறார்களா? அது நீங்கள் தான். ஏனென்றால் நீங்கள் கேள்வி கேட்டது நீங்கள் 2-3 தடவை நீங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த பிரச்சனை தொடர்பாக சிஐடிக்கு சென்று, குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று நீங்கள் அங்கே புகார் அளிக்கின்றீர்கள். அப்போ உங்களுக்கு எதிரிகளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் நீங்கள் உங்களுடைய பிரபலமும் உங்களுடைய புகாரும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, இன்னொரு புறம் உங்களது எதிரிகளும் வளர்கின்றார்கள். உண்மையா? நான் சொல்வது உண்மை? நிச்சயமாக பொய்யா இருக்கலாம், தவறான கருத்தா? கருத்து நன்றாக இருக்கின்றது. இல்லை, நான் என்ன குறிப்பிட வருகின்றேன் என்றால், அப்போது நீங்கள் எதிரியையும் சம்பாதித்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதற்காக நாங்கள் பயந்து கொண்டு கோழை அரசியல் செய்வது சிதம்பரம் கருணாநிதியின் பரம்பரையிலே இல்லை. நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம். எது சரி எது பிழை என்று செய்வதற்கு முன் நான் யோசிப்பேன். எனக்கு சரி என்று பட்டுவிட்டால் இந்த உலகுக்கே பிழையாக இருந்தாலும் நான் செய்வேன். இல்லை, உலகே பிழை என்றாலும் எனக்கு சரி என்று பட்டால் நான் நிச்சயமாக அதை செய்வேன். அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் என்னுடைய கொள்கையில் தான் நான் செயல்படுகிறேன். எனக்கு ஒரு ஆலோசகர் இல்லை, அல்லது யாரிடமாவது கேட்டு செய்ய வேண்டிய அளவுக்கு புத்தி குறைவும் இல்லை.
எனக்கு சரி என்று பட்டால் நான் செய்வேன். அதன் பின்விளைவு எதுவாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். கோலை அல்ல. ஆயுதம் சம்பந்தமாக நான் கூற விரும்புகின்றேன். கூறுங்கள். நான் இலங்கை உப போலீஸ் அதிகாரிகளுக்கு கராட்டி கற்பித்த ஒரு ஆசிரியர். என்னிடம் படித்த மாணவர்கள் தான் இன்று அதிகமாக எஸ்பி, எஸ்எஸ்பி, டிஐஜியாக இருக்கின்றார்கள், வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டில் உள்ள நீதிபதிகளும் என்னுடைய மாணவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் கருணாநிதி என்று கூப்பிட மாட்டார்கள், மாஸ்டர் என்று தான் கூப்பிடுவார்கள். சிறந்த அதாவது நான் கராட்டியிலே ஆசிரியர் கூட 8வது கருப்பு பட்டி பெற்றிருக்கின்றேன். மாணவர்களுக்கு அல்ல நான் பயிற்சி கொடுப்பது. கராட்டி கருப்பு பட்டி எடுத்த ஆசிரியர்களுக்கு இலங்கையில் மாத்திரமல்ல இந்தியாவிலும். கராட்டியில் 2 இருக்கின்றது, கராட்டியும் குபுடோ. கராட்டி என்பது ஜப்பான் பாஷையில் எம்டி ஹேண்ட், கையில் எதுவும் இல்லை. குபுடோ என்பது ஆயுதம் பாவிப்பது எப்படி என்பது. எனவே அதில் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசிரியர், அதைத்தான் கூறினேன் நான். சரி, தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.